வணக்கம். இது அகில ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவின் ஹெனான் மாகாணம் பெருவெள்ளத்தில் சிக்கியது. ஆஸ்திரேலிய நகரங்களில் பொது முடக்கம் நீடிப்பு. இங்கிலாந்து இளைஞனை கொலை செய்த 6 பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்பட்டது ஆயுள் தண்டனை. கலிபோர்னியாவில் காட்டுத்தீ 2.44 லட்சம் ஏக்கர் நிலங்கள் எரிந்து நாசம். ஆசிய நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் வேகமாக பரவி வரும் கொரோனா காரணமாக தொடர்ந்தும் நீடிப்பு. போரில் குழந்தைகளை பயன்படுத்தும் ஹவுதி படைகள் ஏமன் குற்றச்சாட்டு. பிரபல நாட்டில் மக்கள் கடும் போராட்டம், புதிய விதிகளுக்கு வந்தது எதிர்ப்பு. ஆப்கானிஸ்தானில் ராணுவம் அதிரடி நடவடிக்கை, தலிபான்களில் 254 பேர் பலி, 97 பேர் காயம். அமெரிக்காவில் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கிய 4 பேர் பலி. இந்தியாவில் இருந்து அமீரகத்துக்கு விமான சேவை ரத்து, 7ஆம் தேதி வரை நீடிப்பு. கிரீஸ் நாட்டில் 5.4 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம். நாட்டை நோக்கி வருகிறது ஆபத்து, யாரும் அங்கே போக வேண்டாம், எச்சரிக்கை விடுக்கும் அதிகாரிகள். இனி தொடர்வென விரிவான செய்திகள். சீனாவில் ஆண்டுதோறும் பலத்த மழை பெய்து வரும் சூழலில் இதனால் ஏற்படும் பெருவெள்ளத்துக்கு பலர் உயிரிழக்கின்றார்கள். பொருட்களும் சேதமடைந்து வரும் அதே வேளையில் இந்த நிலையில் ஹெனான் மாகாணத்தில் கடந்த வாரத்துக்கு முன்பிருந்து பலத்த மழையும் பெய்து வருகின்றது. வரலாறு காணாத கனமழை பெற்ற அந்த மாகாணத்தில் ஹியாங்யாங், ஜின்ஜியாங், எனியாங் மற்றும் ஹெபி ஆகிய 4 நகரங்கள் அதிகளவில் பாதிக்கப்பட்டும் உள்ளன. இவை தவிர பல்வேறு நகரங்களிலும் வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு வருகின்றமை தெரிவிக்கத்தக்கது. ஆஸ்திரேலியாவின் 3வது பெரிய நகரமான பிரிஸ்பேனில் பொது முடக்கமாக 9ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக பல்வேறு நகரங்களில் பொது முடக்கம் அமுலில் காணப்படும் வேளையில் குயின்லாந்து மாகாணத்தை சேர்ந்த பிரிஸ்பேன் உள்ளிட்ட பல நகரங்களில் பொது முடக்கமானது செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவடைந்த சூழ்நிலையில் சிலருக்கு அதிவேகமாக பரவும் டெல்டா வகை கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து பிரிஸ்பேன் உள்ளிட்ட நகரங்களில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. இங்கிலாந்தில் இளைஞர் ஒருவரை கொலை செய்தமை மற்றும் அவரது நண்பர்களை கொடூரமாக தாக்கியமை குறித்து 6 பாகிஸ்தானியர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இங்கிலாந்தின் மேற்கு யாஷர் உள்ள பேட்லி என்ற பகுதியில் இடம்பெற்றுள்ள அதே வேளையில் உயிரிழந்த 20 வயது இளைஞர் மற்றும் அவரது நண்பர்கள் சந்திப்பொன்றில் இருக்கையில் இருதரப்பு மோதல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கூறிய ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்ட அதே வேளையில் 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ள அதே வேளையில் இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்களை கைது செய்த போலீசார் வழக்கு தாக்கல் செய்து விசாரணைகளை முன்னெடுக்க இருந்த நிலையிலேயே குறித்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. கலிபோர்னியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக இதுவரையில் 2.44 லட்சம் ஏக்கர் நிலம் எரிந்து நாசமாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கலிபோர்னியாவில் பரவி வரக்கூடிய காட்டுத்தீயால் ஏற்பட்டுள்ள சேதாரங்கள் குறித்து கலிபோர்னியா மாகாண வனத்துறை தகவல் வெளியிட்டுள்ள அதே வேளையில் இதுவரை கலிபோர்னியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் 2.44 லட்சம் ஏக்கர் வனப்பகுதி தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது. இது வனப்பகுதியில் 32% என கூறப்பட்டுள்ள அதே வேளையில் அது மட்டுமல்லாமல் இந்த தீயின் காரணமாக இதுவரை 69 கட்டிடங்கள் இடிந்து விழுந்து உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் 9 கட்டிடங்கள் சேதாரமாகி உள்ளதாக தெரிய வந்த அதே வேளையில் மேலும் இந்த வனத்தீ அமெரிக்கா முழுவதும் உள்ள 83க்கும் மேற்பட்ட வனப்பகுதிகளில் பரவி வருவதாகவும் இதனால் 10,435 கட்டிடங்கள் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இதுவரை ஒட்டுமொத்தமாக 400 கட்டிடங்களும் 348 வாகனங்களும் இந்த தீயால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள இந்த தீக்கு காரணமானவர்களை தேடி வருவதாகவும் அந்த மாகாண வனத்துறையினர் தெரிவித்துள்ளமை அறியத்தக்கது. இந்தியா உட்பட பல முக்கிய நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்காக புதிய கொரோனா குறித்த விதிமுறைகளை கட்டார் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கட்டார் சுகாதார அமைச்சகம் தங்கள் நாட்டினுள் நுழையும் 6 ஆசிய நாடுகளுக்கான கொரோனா குறித்த புதிய விதிமுறைகளை அமலுக்கு கொண்டு வந்துள்ள அதே வேளையில் அதாவது இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்காளதேசம், பிலிப்பைன்ஸ், நேபாளம் போன்ற ஆசிய நாடுகளிலிருந்து கட்டாருக்கு வரும் பயணிகள் கட்டாயமாக கொரோனா குறித்த PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் மேலும் அவ்வாறு உட்படுத்தப்படும்
மேற்கொள்ளும் பரிசோதனையில் கொரோனா இல்லை என்று தெரியும் வரை பயணிகள் 2 நாட்கள் கட்டாயமாக தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்றும் அறிவித்துள்ளது. இதனையடுத்து இந்த 6 ஆசிய நாடுகளிலிருந்து வரும் பயணிகள் கொரோனா குறித்த 2 டோஸ் தடுப்பூசிகளையும் பெற்றிருந்தாலும் கூட கட்டார் வந்தவுடன் சுமார் 10 நாட்கள் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என கட்டார் சுகாதாரத்துறை அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளமை அறியத்தக்கது. ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் போரில் குழந்தைகளை பயன்படுத்துவதாக ஏமன் நாட்டின் தகவல்துறை அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து ஏமன் தகவல்துறை அமைச்சரான அலிரியானி கூறும்போது, ஈரானின் லட்சியங்களுக்கு சேவை செய்வதற்காக தங்கள் போர்களுக்கு குழந்தைகளின் கல்வி, விளையாட்டு மற்றும் அவர்களின் உரிமைகளை ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் பலி கொடுக்கின்றார்கள், போர்களில் குழந்தைகளை பயன்படுத்துகின்றார்கள் என அவர் குற்றம் சாட்டியுள்ள அதே வேளையில், ஏமனில் போர் தொடங்கியதும் சுமார் 10,000க்கும் அதிகமான குழந்தைகளை ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் வலுக்கட்டாயமாக போரில் ஈடுபடுத்தி இருப்பதாக மனித உரிமை அமைப்புகளும் தெரிவித்துள்ளன. தென்மேற்காசிய நாடான ஏமன் நாட்டில் சன்னி பிரிவை சேர்ந்த அதிபர் மன்சூர் ஹைதிக்கு ஹியா பிரிவை சேர்ந்த ஹவுத்தி கிளர்ச்சி படைக்கும் இடையில் கடந்த 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் உள்நாட்டு போர் நடைபெற்று வருகின்றது. இதில் அதிபர் மன்சூர் ஹைதிக்கு ஆதரவாக சவுதி அரேபியா செயற்பட்டு வரும் அதே வேளையில் ஹவுத்தி கிளர்ச்சி படைக்கு ஈரான் ஆதரவையும் அளித்து வருகின்றமை தெரிவிக்கத்தக்கது. கொரோனா அனுமதி சீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரான்ஸ் நாட்டில் மக்கள் நடாத்திய போராட்டம் வன்முறையாக மாறியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. பிரான்சில் விடுதிகள் உள்ளிட்ட பொது இடங்களில் மக்கள் கட்டாயம் கொரோனா அனுமதி சீட்டை பயன்படுத்த வேண்டும் என அந்த நாட்டு அரசு வலியுறுத்தியுள்ளதால் மக்கள் கடும் எதிர்ப்பையும் தெரிவித்து வருகின்றார்கள். அந்த வகையில் பிரான்சின் தலைநகரான பாரிஸில் மக்கள் நடாத்திய போராட்டம் வன்முறையாக மாறிய அதே வேளையில் மேலும் 3000 பாதுகாப்பு படை வீரர்கள் பாரிஸில் குவிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டு கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டதால் பலருக்கும் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஆப்கானிஸ்தான் நாட்டில் ஆளும் அரசுக்கும் தலிபான் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நீண்டகால போர் நடந்து வருகின்றது. இதனால் பெண்கள், குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டு வரும் சூழலில் இதனை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியாக இரு தரப்புக்கும் இடையில் கட்டார் நாட்டில் டோஹா நகரில் அமைதி பேச்சுவார்த்தை நடாத்தப்பட்டு எனினும் அதன்போது உடன்பாடுகளும் எட்டவில்லை. இந்நிலையில் அரசுக்கு ஆதரவாக செயற்பட்டு வந்த அமெரிக்க படைகள் வாபஸ் பெறப்பட்டு வரும் சூழலில் இதனால் தலிபான்கள் பல்வேறு மாவட்டங்களை கைப்பற்ற முயற்சியிலும் இறங்கியுள்ளார்கள். இந்நிலையில் அந்த நாட்டினுடைய இரண்டாம் பெரிய நகரான கட்டாரை தலிபான்கள் இலக்காக வைத்து சென்ற வியாழக்கிழமை நள்ளிரவு கட்டார் விமான நிலையத்தின் மீது அவர்கள் 3 ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடாத்திய அதே வேளையில் இதில் 2 ஏவுகணைகள் விமான நிலைய ஓடு பாதையில் வெடித்தன. மேலும் ஆப்கானிஸ்தானின் கஜினி, கந்தகார், ஹெராத்பரா, ஹெல்மண்ட், பால்க், குண்டூஸ், காபூல் மற்றும் கபீசா உள்ளிட்ட பல்வேறு மாகாணங்களில் ராணுவ வீரர்கள் அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தலிபான்கள் மீது பதிலடி தாக்குதலையும் கொடுத்தார்கள். இதில் 254 தலிபான்கள் கொல்லப்பட்டுள்ள அதே வேளையில் 97 பேர் படுகாயமடைந்து காணப்படுகின்றார்கள் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ள அதே வேளையில் கடந்த 24 மணி நேரத்தில் தலிபான்களால் வைக்கப்பட்ட 13 சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு செயலிழக்க செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் கொலுசா கவுண்டி பகுதியில் ரொபின்சன் R-66 ரக ஹெலிகாப்டர் ஒன்று 4 பேருடன் புறப்பட்டு சென்றது. இந்நிலையில் சாக்ரமெண்டோ பகுதிக்கு வடக்கே உள்ளடக்கிய பகுதியில் நேற்று முன்தினம் இரவு 8:15 மணியளவில் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியுள்ள அதே வேளையில் இதில் 4 பேர் உயிரிழந்தும் உள்ளார்கள். இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா பரவல் அதிகரித்ததால் கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதியிலிருந்து அமீரகத்துக்கு விமான சேவையானது தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது. தொடர்ந்து வரும் 7ஆம் தேதி வரை இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்காளதேசம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து அமீரகத்துக்கு விமான போக்குவரத்து சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக எதிகாத் நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. கிரீஸ் நாட்டின் நெரிசல் தீவுக்கு 23 கிலோமீட்டர் வடமேற்கே உள்ளூர் நேரப்படி நேற்று முன்தினம் காலை 7:31 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது என புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.4 பதிவான அதே வேளையில் மேலும் இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் 1000 பேர் வசிக்கும் நிசிரஸ் தீவிலும் துருக்கியின் கடலோர பகுதிகளிலும் உணரப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ள அதே வேளையில் எனினும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிர் சேதம், பொருள் சேதம் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
தெற்கு பிரான்சை நோக்கி காட்டுத்தீ நெருங்குவதால் மக்கள் யாரும் காட்டுக்குள் செல்ல வேண்டாம் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். துருக்கி, கிரீஸ், இத்தாலி ஆகிய நாடுகளில் வறண்ட வானிலை நிலவி வருவதோடு பலத்த காற்றும் வீசி வருகின்றது. இதனால் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ள அதேவேளையில் இதனிடையே பிரான்சிலும் தொடர்ந்து பலத்த காற்று வீசி வருகின்றது. இந்நிலையில் காட்டுத்தீ பிரான்ஸ் நோக்கி வருவதால் காட்டுப்பகுதிக்குள் மக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ள அதேவேளையில் தெற்கு பிரான்சுக்கும் வார், ஆல்பஸ் மெரிடைன் மற்றும் போச்சஸ் டி ரோஹான் ஆகிய காட்டுப்பகுதிகளுக்கும் கட்டாயம் செல்லக்கூடாது என அவர்கள் மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளமை அறியத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.